இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு எதிர்பார்த்த டிஎன்ஏ 2024 ரவுண்ட் ஒன்னோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அதுக்கு முன்னாலேயே 9 மணிக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. மாணவர்கள் சந்தோஷமாக ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சில பேர்த்துக்கு நீங்கள் பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இப்போது இந்த அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க. கன்ஃபர்மேஷனில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜை பிடிச்சிருந்துருந்துருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், அல்லது டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை தெரியாதனமாக மொபைலில் பண்ணும்போது கைப்பட்டு நீங்கள் வந்து கவனிக்காமல் டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் கூட போயிருக்கலாம், டிக்ளைன் த ரவுண்ட் போயிருக்கலாம். ஸோ எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஒரு வேளை இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் தப்பாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற குழப்பம் உங்களில் சில பேர்த்துக்கு இருக்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் தப்பாக இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நேராக டிஎஃப்சிக்கு போயிருங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நேராக டிஎஃப்சி போகும்போது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான ஃபோனோட நீங்கள் அங்கே போயிருங்க. நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களோட அந்த அப்ளிகேஷனையும் எடுத்துக்கிட்டு போயிருங்க. கூடவே வந்து உங்களோட ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு போங்க. எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குழப்பம் இருக்குது. அப்வேர்டில் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் எல்லாமே வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு காலேஜ் வந்ததுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இன்னும் உங்களில் நிறைய பேர்த்துக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து இந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து 100% திருப்தியாக இருக்குது. மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் எனக்கு வரலினாலும் பரவாயில்ல, இதுவே ஓகே அப்படிங்கிற ஒரு நல்ல மென்டாலிட்டிக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுக்கறது வந்து தப்பே இல்லை. நீங்கள் வந்து நேரடியாக காலேஜ் போய் சேர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். சில கல்லூரிகளில் வந்து அவங்க கல்லூரிகளில் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும், என்னென்ன கொண்டுகிட்டு வரணுங்கிறத பற்றியெல்லாம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ் பெட்டராகவே இருக்குது, அதில் எது கிடைச்சாலும் நான் எடுத்துக்குவேன், என்னோடய பெஸ்ட் சாய்ஸஸாக நான் அதை தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய காலேஜை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸுக்காக ட்ரை பண்ணலாம். அதுதான் வந்து உங்களுடைய அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுங்கிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஒன்று மெயின் வந்து உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுங்கிறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் மேலே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸஸ் பெட்டராக இருக்கும்போது, இல்லைன்னா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நேரடியாக டிஎஃப்சி போங்க. கண்டிப்பாக உங்களோட சாய்ஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த கன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோக்களில் நம்ம சால்வ் பண்ணுவோம். Bye friends.